ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள வேலைக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர், எந்த வசனங்கள் எங்களுக்கு தேவையோ அந்த வசனங்களை நீருடைய வேதத்திலிருந்து பரலோக கிருபையினால் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். நாங்கள் உமக்கு சாட்சியாக கடைசி வரை ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டுடைய கிருபையினால படிக்க போறோம். முதலாவது வாசிங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள் உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். நம்ம என்னென்ன காரியங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முதலாவது, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். முதல் குறிப்பு, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப நான் கர்த்தரை மறந்தா போயிடுவேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன செய்யலாம், வரலாம். ஆண்டவரை மறந்தா நாங்க வர முடியுமா? ஆண்டவரை நினைக்க போய் தானே இந்த இடத்துல வாரோம் என்று சொல்லி நம்ம சில நேரம் நினைக்கலாம். உண்மைதான், ஆண்டவர் நம்ம மறக்கல. ஆனால் இது நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தி. சில சூழ்நிலைகள் நமக்கு மாறி வரும்போது, வேறுபட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது கர்த்தரை மறப்பதற்கு நமக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. கர்த்தரை ஒரு நாள் நாம் மறக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆனா கர்த்தரை மறக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்படி வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் மறவாதபடி எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி இந்த வேதத்துல முதலாவது போட்டிருக்கோம். நீ அடிமைப்பட்டு இருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அவர் புறப்பட பண்ணினார். எதற்காக ஆண்டவரை மறக்க கூடாதா? நம்ம எங்க இருந்தோம்? அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள இருந்தோம், அடிமைத்தன வீட்டுக்குள்ள இருந்தோம், அடிமைத்தனமான ஜீவியத்தில் இருந்தோம். ஆண்டவர் அங்கிருந்து நம்ம என்ன செய்தாரு? புறப்பட பண்ணினார். அடிமைத்தன வாழ்க்கை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் அநேக நல்ல ஆசீர்வாதத்தோட எல்லாரும் இருக்கோம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வருவதற்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம்? எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு தரித்திரங்கள், எவ்வளவு சாபம், எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலைமை, எவ்வளவு பயங்கரமான கஷ்ட நஷ்டத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளவோ நாள்ல இருந்துச்சு. அதுல இருந்து நம்மளை விடுவித்தது யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். ஆகையினால அங்கிருந்து புறப்பட பண்ணினவரை நீங்கள் மறவாதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்கள். அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதை நினைச்சு என்ன செய்யணும்? பார்க்கும்போது யாரை மறக்க மாட்டோம்? ஆண்டவரை மறக்க மாட்டோம். வேதத்துல யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 2 வசனத்தை ஒரு வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். போதும். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இன்னும் அதுக்கு பின்னால் அந்த தொடர்ச்சி இருக்குது. சில வசனத்தை மட்டும் வாசித்திருக்கோம். இது யார் பாடின பாட்டு? மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும், அதாவது அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஆண்டவருடைய ஜனங்கள் பாடின பாட்டு. என்ன பாட்டு பாடினாங்களா? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், பிறகு குதிரையையும் கடலிலே தள்ளினார். எதுக்காக சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த முந்தின அதிகாரத்தை வாசி பார்த்தோன்னு சொன்னா அவங்க எங்க இருந்து கடந்து வராங்க? செங்கடல் என்ன செய்தாங்க? சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிரிச்சுட்டாரு. இவங்களுக்கு பின்னால வந்த பெரிய ரதங்கள்லாம் எங்க மிதந்துட்டு கிடக்கு? கடலுக்குள்ள என்ன செய்யுது? மிதந்துட்டு கிடக்கு. இவங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டவங்க வெளியே வராங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தரை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி
தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல நல்லா என்ன செய்யிட்டாங்க, புகழ்ந்து பாடிட்டாங்க. யார? ஆண்டவர் என்ன செய்யிட்டாங்க, புகழ்ந்து பாடிட்டாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் செய்திருந்தார். பின்னால படிங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 106வது சங்கீதம் 13வது வசனம் படிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். யாரு இது? இது யாரு? யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல வந்த அதே மக்களை பற்றி தான் எங்க படிக்கிறோம்? சங்கீதம் 106வது சங்கீதம் 13வது வசனத்துல படிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் சீக்கிரமாய் மறந்தார்கள், ஆலோசனைக்கு காத்திராமல். எப்ப இங்க கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல கர்த்தர் என்னுடைய பலன், கீதம், ரட்சிப்பு, குதிரையும் குதிரை வீரனையும் கடல்ல என்ன செஞ்சாரு, தள்ளினாரு, அவரே கண்மலை உயர்ந்து அடைக்கலன்னு சொல்லி துதிச்சு பாடினவங்க இங்க 106வது சங்கீதத்துக்கு வரும்போது என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்ன செய்யும், மனுஷனுடைய வாழ்க்கையில மறதி இப்படித்தான் என்ன செய்யும் வரும். பொருளை மறக்கலாம், பியானவை மறக்கலாம், டைரியை மறக்கலாம், சாப்பாட்டை மறக்கலாம். எதை மறந்துடக்கூடாது? இதெல்லாம் மறந்தாலும் கூட ஒரு பெரிய பாவமே இல்லை. ஆனா எதை மறந்துடக்கூடாது? எதை மறந்துடக்கூடாது? நான் பேனாவை மறந்து வந்து இது அடுத்த பேனாது, இது பெரிய பாவம் இல்லை. ஆனா ஆண்டவரை மறந்துட்டோம்னா அது பெரிய பாவம். வேதத்தில் படிக்கிறோம், ஆனாலும் சீக்கிரமாய் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை மறந்தார்கள். அப்ப கர்த்தரை மறக்கும் போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கு, அதுல என்ன வாழ்க்கையில அவங்க எந்த நிலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 78வது சங்கீதம் 33வது வசனம் படிங்க. 78:33. ஆதலால் அவருடைய நாட்களை விருதாவிலும் அவருடைய வருஷங்களை பயங்கரத்திலும் ஆண்டவரே செய்யறாரு. என்ன மறந்தபடினால நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன காரியம் செய்யறாரு, அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். ஆக ஒரு காலத்துல துதிச்சு பாடினா கடைசியில முடிவு அழிவாய் போச்சு, ஆசீர்வாதமே இல்லை. இது எல்லாம் இது யாரை பற்றி தான் படிக்கிறோம், இஸ்ரேல் மக்களை பற்றி தான் அதில் போட்டிருக்கு. அருமையானவர்களே, கர்த்தரை மறவாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. நீ அடிமைப்பட்டிருந்த ஒரு தேசத்திலிருந்து அவர் உன்னை விடுவித்தார். ஆகையினால் அந்த கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி சொன்னாலும், இவங்க ஆண்டவரை துதிச்சு பாடினாலும் கொஞ்ச நாளைக்குள்ள என்ன செய்தாங்க, கர்த்தரை மறந்தார்கள். கர்த்தரை மறந்ததுனால ஆண்டவர் அவங்களுடைய நாட்கள் எல்லாம் எப்படி மாற்றிட்டாரு, விருதாவாக. சும்மா விருதாக அங்க நீ போறான், அங்க நீ போறான், அங்க போனா அங்க போனா, அந்த காரியம் ஒரு காரியத்தின இல்ல பிரயோஜனம் இல்லை. சில நேரம் நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை எப்படி சொல்லுவோம், விருதாக சுத்திட்டு வாரியாடா அப்படிமா, விருதாவுக்கு சுத்திட்டு வாரிய, ஒரு பிரயோஜனம் ஒன்னே வச்சு இருக்கா? சொல்லிருக்கா சொல்லலையா? சொல்லிருக்கா சொல்லலையா? சொன்னமா சொல்லலையா? சொல்லியிருக்கோம். அவன் சில காரியங்கள், வித்தியாசமான காரியங்களை செய்யும்போது இந்த வார்த்தை என்ன செய்யறோம், சொல்றோம். ஆண்டவரும் சொல்றாரு, நீ என்ன மறந்தபடினால ஒரு நாட்களை நான் எப்படி கழிய பண்ணிட்டேன், விருதாவில் நான் கழிய பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஆண்டவரை மறக்கும் போது நம்ம நாட்களும் இப்படி என்ன செஞ்சிடும், போயிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 10-11 வாசிங்க. ஏசாயா 17:10-11. உன் பலனாகிய கர்த்தரை கண்மலையை நீ நினையாமலும் மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் நாற்றை வளரவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடு வேதனையுமே உங்கள் அறுப்பாக இருக்கும். இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? அலுப்பு ஒண்ணுதான், அறுப்பு ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? ஆண்டவரை மறந்தவங்களுக்கு. வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லி பாருங்க. உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். நல்லா கவனிச்சுக்காங்க. நான் ஆண்டவரை மறக்க மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு துணிஞ்சு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இஸ்ரேல் மக்களும் மக்கள் தான், நம்மளும் யாரு தான், நம்மளும் மக்கள் தான். ஆண்டவர் அவங்களை நமக்கு முன்னால திருஷ்டாந்தமா வச்சிருக்காரு. கர்த்தரை துதிச்சு பாடுனா வல்லமையான காரியங்களை செய்தார்னு சொல்லி சொல்றான், அவனையும் மறந்துட்டான். நீங்க இப்படி செய்தராதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. உன் பலனாகிய கண்மலையை நீ தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும்
பகற்காலத்தில் நாற்றை வளரவும் விடிய காலத்தில் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடு வேதனையுமே உங்கள் அறுப்பாக இருக்கும். அவருடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரை மறந்துட்டு நீ என்ன செஞ்சாலும் உனக்கு அது என்ன செய்யாது, உருப்படவே உருப்படாது. கடும் வேதனை என்னது? வேதனையே வேதனை தான். கடு வேதனைனா சொல்ல முடியாத வேதனை. இவ்வளவு ஏன் வந்துச்சு? இந்த வேதனை ஏன் வந்துச்சு? கண்மலை ஆகிய தேவனை நான் என்ன செஞ்சேன்? மறந்துட்டேன். ஜோம் பண்ண விட்டுட்டேன், பைபிள் வாசிப்ப விட்டுட்டேன், கூட்டத்தை விட்டுட்டேன், ஊழியத்தை விட்டுட்டேன், கொடுக்கதை விட்டுட்டேன், ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சிட்டேன்? விட்டுட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் அந்நிய தேசத்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இங்க உள்ள காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு வெளிநாடுலாம் சுத்தி என் காரியத்தை எல்லாம் செய்துட்டு இருக்கேன். யாரை விட்டுட்டு? ஆண்டவரை விட்டுட்டு எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் லைசன்ஸ் கொடுத்தாரு, போ வெளிநாடு போறியா போ, உள்நாடு போறியா போ, எங்க வேணாலும் என்ன செய்ய போ. கடைசி சுவிட்ச் ஏட்ட இருக்கு, ஏன்டதா இருக்கும் பிடி எங்க இருக்கு, ஏன்டதா இருக்கு, நீ எங்க வேணாலும் என்ன செய்ய போயிட்டு வா. பலனை சேர்க்கும் நாள்ல உனக்கு என்னதான் தரப்போறேன்? உனக்கு எல்லாருக்கும் வேதனைனா உனக்கு என்னது? கடு வேதனை. மற்றவனுக்கெல்லாம் வெறும் வேதனை தான், ஆண்டவரை அறியாதவனுக்கு வேதனை தான். ஆனா உனக்கு என்னது? கடுமையான வேதனை. ஏன்? இனி என்ன செய்யிட்ட? மறந்துட்டு. அப்ப நீங்களாம் மறந்துடுவீங்கன்றதுக்காக சொல்ல வரல. இது என்னது? ஒரு எச்சரிப்பு. நம்ம மறக்கிறதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. நம்ம மறக்கிறதுக்கு, ஆண்டவரை மறக்கிறதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. அப்படி மறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது இந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். வசனத்தை வாசிக்கணும், ஞாபகப்படுத்தணும். ஆகினால உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கை. எத்தனை பேர் ஆண்டவர் மறக்க போறீங்க? யாரெல்லாம் ஆண்டவர் மறக்க போறோம்? மறக்க மாட்டோமா? மறந்த கடு வேதனை குறிச்சு வச்சுக்காங்க. மறந்துட்டேன்னு சொன்னா கடும் வேதனை. அது எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்தே நமக்கு வருது. நம்ம அந்நிய தேசத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஃபாரின் போயிட்டு வந்து பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னதுதான்? கடுமையான வேதனை. அந்த வேதனை யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? வந்துடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. இரண்டாவது குறிப்பு வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். போதும். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த சம்பவத்தை பற்றி ஓரளவு நமக்கு நல்லா தெரியும். சீசர்கள்லாம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வராங்க, வந்து ஒரு காரியம் கேட்கிறாங்க. என்ன காரியம் கேட்கிறாங்கன்னு கேட்டா, உலகத்துடைய கடைசி காலத்துல என்ன நடக்கும், சம்பவம் என்ன, உலகத்துல கடைசி காலம் வரப்போகுது, என்ன நடக்கும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, அந்த யுத்த செய்தி அதெல்லாம் சொல்லுதாரு, பிறகு சொல்றாரு. முதலாவது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன? ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கை. எப்ப நீ கடைசி காலத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கல, கடைசி காலத்தை பத்தி நான் சொல்றேன், நீ முதலாவது எப்படி இரு? எச்சரிக்கையாரு. ஒருவனும் உன்னை ஏமாத்திர கூடாது, நீ ஏமாந்து என்ன செய்யாத, போயிடாத. ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்கள். நீ கடைசி காலத்தை பற்றி பிரமாதமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இருக்கட்டும். நீ ஒழுங்காதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாக இரு. ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அருமையானவர்களே, கர்த்தரை மறவாதபடிக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கின்றது? எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது, ஒருவனும் நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கின்றது? எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அர்த்தம்? வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 1:8 யாராவது படிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் போதும், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இந்த வசனம் எங்க வாசிப்போம்? இது எங்க வாசிப்போம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன செய்வோம்? முதல் பாட்டு முடிஞ்ச உடனே யோபோசத்துல முதல்ல 2வது பக்கத்துல காலை ஆராதனைன்னு போட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய வசனம் போட்டிருக்கும். அதுல ஒரு வசனம், என்ன வசனம் இருக்கு? இந்த வசனம் இருக்கு. அவர் வாசிட்டு இருப்பாரு அங்க இருந்து. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், அவர் அங்க வாசிக்க பின்னால எல்லாரும் உட்கார்ந்து நினைச்சுவோம், எழுப்பி நின்று கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன வசனம்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்ப ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது வஞ்சனை எப்படி வரும்? ஏன்ட்டு இல்ல, பாவம். ஒருவனும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்க. அப்ப சாத்தான் என்ன எப்படி நம்மளை கொண்டு வரணும்னு கேட்டா, ஓண்ட ஒரு தப்புவே இல்லை. சில நேரம் இந்த சண்டைகள் நடக்கும்போது பார்த்துருக்கோம்,
ஏன்ட்ட என்ன தவறு இருக்கு? ஏன்ட்ட என்ன தவறு இருக்கு? நான் என்ன தப்பு செய்து நிரூபி பார்ப்போம் அப்படிமா. நான் செய்த தப்பு நிரூபி பார்ப்போம் அப்படிமா. என்ன அர்த்தம்? என்கிட்ட என்ன தப்புமே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இப்ப நம்மகிட்ட பாவமே இல்லையா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. அதுக்காக பாவம் செய்யணுமா? அதுதான் அர்த்தம் இல்லை. ஆனாலும் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம யாரு தான்? நம்ம யாரு? பாவிகள் தான். நம்ம எல்லாரும் யாரு தான்? பாவிகள் தான். ஆகையினால நமக்குள்ளாக ஒரு பெரிய மேட்டிமைகள் வரும்போது நம்ம யாரை மறக்க வாய்ப்பு இருக்கு? ஆண்டவரை மறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஆயக்காரன் சிம்பிளா ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். எப்படி ஜெபம்? அவ்வளவுதான். பாவியாக என் மேல எப்படி இருக்கும் ஆண்டவரே கிருபையாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, ஒருவன் உங்களை வஞ்சியாது பிடிக்க நீங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கடைசி காலத்துல விசுவாசிகள் லேசா ஏமாந்து போறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளுக்குள்ள நம்ம தவறான வழிக்குள்ள நம்ம போய் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துராது படிக்கு நம்ம எச்சரிக்கையா என்ன செய்யணும்? இருப்போமானால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளையில் நம்ம என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்த முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் கழுவின நிருபம், ரோமர் 16வது அதிகாரம் 17-18 வசனங்களை படிங்க. ரோமர். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை விட்டு போதும். ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனம் எல்லாரும் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எதுல எச்சரிக்கையா இருக்கணுமா? கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம், அப்படிப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினால் இச்சக பேச்சினால் கபடியில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். யாரா? யாரு? ஊழியம் செய்யக்கூடியவங்க எப்படி இருக்காங்களா? எதுக்கு ஊழியம் செய்தாங்களா? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல். அது என்ன ஊழியம்? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஊழியம், வயிற்றுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. அது என்ன ஊழியம்? அது நிறைய வயிறு இருக்கப்போ. அதாவது ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம செய்யக்கூடிய ஊழியம் எல்லாம் என்ன ஊழியம் தான்? எல்லாம் வயிற்று ஊழியம் தான். எல்லாம் என்ன ஊழியம்? வயிற்று ஊழியம். ஆக இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களா? அநேகரை வஞ்சிப்பார்கள். அவங்க என்ன உபதேசத்தை கொண்டு வருவாங்கன்னு கேட்டா, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து நீங்க எப்படி இருக்கணும்? அதாவது நமக்கு என்ன போதனை ஆண்டவர் கொடுக்கிறாரோ இந்த போதனைக்கு நேர் மாறான ஒரு போதனையை யாரும் கொடுப்பார்களானால் அந்த விஷயத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம அந்த விஷயத்தில் என்ன செய்வோம்? வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். ஆண்டுடைய கிருபையினால நம்முடைய ஜெப ஐக்கிய ஊழியத்தை எல்லா சபையிலும் ஏற்றுக்கொள்ளுதாங்க. அது நம்ம சந்தோஷமா ஆண்டுடைய நாம் மகிமைக்காக என்ன செய்யறோம்? சொல்றோம். ஜெப ஐக்கிய ஊழியத்தை எல்லா சபையிலும் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளுதாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய உபதேசம் யார் கொடுத்தாலும் தெளிவா என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. சரிதானே? நம்முடைய சகோதரிகளை யாரு கொடுத்தாலும் தெளிவா பேசுறாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் பேசுறாங்க. அந்த உபதேசம் யாருக்கு என்னது இல்லை? குழப்பமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய உபதேசத்தை கிருபையாக நினைச்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுக்கு விரோதமாக ஒரு உபதேசம் வருமானால் அது என்ன உபதேசம்? அது என்ன உபதேசம்? அது வயிற்றுக்குரிய உபதேசம். அந்த உபதேசம் அங்கங்க நிறைய என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு போனீங்களே, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஜெபம் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம என்ன உபதேசத்தை பெற்றிருக்கிறோமோ அதுக்கு விரோதமான உபதேசம் எங்க நடக்குதோ அது எல்லாம் என்ன உபதேசம் தான்? தவறான உபதேசம். ஆகையினால கடைசி காலங்கள்ல இங்க எங்கிட்ட பவர் இருக்கு, எங்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு, எங்கிட்ட வாங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, நடக்க போறது, நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போறதெல்லாம் சொல்லிடுவேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரோ அதை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அப்படி விலகி போவோமானால் நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறிடுவோம்? வஞ்சிக்கப்பட்டவர்களா என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். ஆண்டவர் நமக்கு என்ன வழியை தந்திருக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு எந்த பாதையை போட்டிருக்கிறாரோ, ஆண்டவர் எப்படி போகணும்னு சொல்லி நமக்கு வழி நடத்திருக்கிறாரோ அந்த வழிக்குள்ள நம்ம போக வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை விட்டுட்டு என்றைக்கு நம்ம பாதை மாறி போறோமோ அன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு என்ன செய்யும்? தடுமாற்றம்
ஒரே ஒரு தடுமாற்றத்தை நான் சொல்றேன். அநேக வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்னு கேட்டா, ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, பதிலே கிடைக்கல. ஆகையினால நானும் இன்னொரு சகோதரனும் ஒரு தீர்மானம் பண்ணோம். ஒரு இடத்துல ஒரு விழிப்பு ஜெபம் நடக்கு. அங்க ஒரு நல்ல தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, வாராருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நாங்க பிரயாசப்பட்டு போறோம். அப்ப என் கையில காசு கிடையாது. அவர் தான் எனக்கு பிரயாசப்பட்டு பஸ் டிக்கெட் எல்லாம் போட்டு என்ன செய்யறாரு, கூட்டு போனாரு. கூட்டு போய் எங்க விழிப்பு ஜெபத்துக்கு போயிருக்கோம். விழிப்பு ஜெபம் நடக்கு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. விழிப்பு ஜெபத்துல எல்லாருக்கும் ஜெபம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு, ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. கடைசியில நாங்க வந்து ஜெபிக்கக்கூடிய நேரம் போய் முட்டு போட்டு ஜெபம், ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபம் போயிருக்கேன். பதிலே கிடைக்கல. எல்லாரும் போயிட்டாங்க, பக்கத்து ஊருக்காரங்களாம் போயிட்டாங்க. நாங்க சுரண்டையிலிருந்து போயிருக்கோம், கிட்டத்தட்ட அம்பாசுந்தரம் பாடுற அந்த பக்கம். கடைசியில நாங்க போனது எதுக்காக தான், பிரசங்க கேட்கறது போகல, போனது எதுக்காக தான், தீர்க்க தரிசனம் ஏதாவது ஆண்டவர் சொல்லிடுறாரான்னு சொல்லி குறுக்கு வழியில ஓட்டம். அன்றைக்கு கடைசியில எல்லாருக்கும் கிடைச்சிச்சு, மாட்டிக்கிட்டது யார் தான், இங்க ஒண்ணுதான் கிடைச்சி போன, நினைச்சு போன காரியம் என்ன செய்யல, நடக்கல. ஊழியக்காருக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு அதுக்கு மேல கஷ்டம். பிறகு ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்க இன்னைக்கு தங்கிருங்க, காலையில உங்களுக்கு நான் மறுபடியும் என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அந்த அலுப்புலயே தூங்கியாச்சு. அவர் எங்களுக்கு, நாங்க எழும்புறதுக்கு முன்னாலே அவர் எழும்பி எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. ஒரு பதிலும் இல்லை. மணி 7 மணி ஆயிடுது, சுரண்டைக்கு வரக்கூடிய பஸ் வந்துருச்சு. அப்ப அவர் சொன்னாரு, தம்பி உங்க அட்ரஸ் தந்துட்டு போங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணி கடிதம் எழுதி போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் கடிதம் வந்துடும் சொல்லி போஸ்ட்மேனை பிடிச்சி விரட்டுறான்னு போட்டு என்ன செய்யுது, ஒரு வாரம் விரட்டி பார்த்தேன். தபால்காரர் தபால் வந்திருக்கா, தபால் அவர் தான் வந்தாரு ஒழிய எது வரல, தபால் வரல. பிறகுதான் ஒரு நாள் முட்டு போட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ரொம்ப பாராட்டு செஞ்சு, நீ போற வழி தவறு, நீ போற வழியிலே போனா இப்படித்தான் நீ செய்யணும், போகணும், நீ தப்பா கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் அன்னைக்கு அவரை எதை சொல்லல, தீர்க்க தரிசனத்தை சொல்லல. இப்போ உனக்கு சொல்லியிருந்தோம்னு சொன்னா நீ நிறைய எதுக்கு தான் ஓடுவ, நீ ஓடுறது மட்டும் இல்ல, நீ ஒரு 10 பேரை அடுத்த வாரம் என்ன செய்வ, கூட்டத்துக்கு கூட்டு போறது தப்பு இல்லை, எதுக்காக கூட்டு போவ, தீர்க்க தரிசனத்துக்காக நீ போவ. அங்க தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சரி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் கட்டாயம் அவசியம். அதே நேரத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கு, கள்ள தீர்க்க தரிசனங்களா என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால தான் நீயும் கெட்டக்கூடாது, அநேகர் உன்னால கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு அன்னைக்கு என்ன செய்யல, நீ அதை விட இந்த வேத வசனத்தை படி, இதே என்னதுதான் சிறந்த தீர்க்க தரிசனம் இந்த வேத வசனங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் எனக்கு ஆண்டு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. அண்டையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த ஓட்டம் நின்று போச்சு. நீ என்னைக்கா வரும்னு நினைக்கேன், வராதா, அல்லேலூயா. ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. ஏன்னா அங்க அடிச்ச அடி, அங்க படிச்ச பாடம், ஆண்டர் குட்டின குட்டு, ஆண்டர் கொடுத்த போதனை, இனி அந்த தவற ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம விழுந்துராதபடிக்கு எல்லாரும் எப்படி இருக்க வேண்டியிருக்கு, எச்சரிக்கையாக இருக்கணும். முதலாவது கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவது, நீங்க எந்த விஷயத்துல வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள். எல்லா பக்கத்தும் நிறைய ஊழியம் நடக்கு. நீ இந்த ஊழியத்து தான் வரணும்னு சொல்லி நான் சொல்லல, ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கிக்கிட்டு அந்த தெளிவுல நீங்க உறுதியா நிச்சயங்க போயிட்டே இருங்க. அங்கே கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள் என்ன செய்யக்கூடாது, பிஞ்சு போனீங்கன்னா என்ன ஒரு கதைக்கும் ஆகாது. ஒரு செடியை நிலையில நட்டுருக்கோண்டைக்கு 2 நாள் கழிச்சு பிடிங்க, அங்க நல்லா இருக்கு, அங்க நடுறோம்னு வச்சுக்கோங்க. 3ஆம் நாள் அங்க நல்லா அங்க கொண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. பிறகு அங்க கொண்டு வைக்க பிறகு அந்த ஈசன முக்கில கொண்டு வைக்கணும் வைங்க, அவ்வளோ போச்சு. அதை விட பேசாம ஒரு இடத்துல உருப்படியா இருந்திருந்தா கொஞ்சமாவது இருந்துச்சிருக்கும். ஒரு வளர்ந்து ஒரு காலத்துல ஒரு கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி அங்கேயுமா பிரிஞ்சு போகாதீங்க. ஆண்டவருக்குள்ள பெறப்படும். ஆண்டவர் தான் நமக்கு பெரியவர். ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு பாதையை காட்டுறாரோ அந்த பாதையை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகவே கூடாது. நம்ம ஆரம்பத்தில் மனம் திருமண புதுசில் 32வது வருஷத்துக்கு முன்னால நீங்க இந்த சிஎஸ்ஐ சபையில இருந்தா ஒரு நாள் வளர முடியாதுதான் என்ன செய்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அன்றைக்கு இந்த சிஎஸ்ஐ சபையில நீங்க இருந்தா நீங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு நாள் எங்கதான் இருக்கும். நம்ம எல்லாரும் யாருதான் இன்னைக்கு பெந்தைய கோஷத்தில் உள்ளவங்க நம்மளை ஊழியது கூப்பிடுதாங்க. அடுத்த வாரம் சனி ஞாயிறு திருப்பூர் பக்கத்துல ஒரு பெந்தைய கோஷ கோயிலுக்கு தான் அனுப்பிச்சு போறோம், ஊழியத்துக்காக போறோம். அது பெந்தைய கோஷ கோயில் போயிரு. எதுக்காக சொல்லுறேன்னு கேட்டா, ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்து நிற்போமானால், நம்முடைய அழைப்பை விட்டு விலகாதபடி உறுதியாக இருப்போமானால் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வஞ்சிக்கப்படவே
மாட்டோம். அதனால தான் சீஷர் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாம் கேட்கறது சரிதான், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அதனால நம்ம எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும், சரிதானே? முதலாவது ஆண்டவரை மறவாதபடிக்கு. ஏன்னு கேட்டா ஆண்டவரை மறக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வரும். ரெண்டாவது ஏன் நம்ம வஞ்சிக்கப்படாத ஒரு எச்சரிக்கையா இருக்குன்னு கேட்டா வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். லேசா என்ன செய்யும், ஒரு ஏக்கா ஓயாம முட்டு போட்டுட்டு கேட்காங்க, அந்த அக்காட்ட வந்து ஜோமனுக்கா ஒரே வாரத்தில் வாழ்க்கை டாமனே என்ன செஞ்சிருவா, சொல்லிடுவான்னு சொல்லிட்டா உடனே எஞ்சி ஓடத்தான் செய்வோம் நம்ம எல்லாரும், இல்லையா? அப்படி ஓட வேண்டாம், அப்படி என்ன செய்ய வேண்டாம், ஓட வேண்டாம். அப்படி ஒன்றா அந்த அக்கா வந்து என்ன செய்யட்டும், ஜெபம் மட்டும் போட்டோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் என் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போக கூடாது. மூன்றாவது கடைசியாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 4வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4:16 வாசிங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். மூன்றாவது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் போட்டிருக்கு. என்ன ஆசீர்வாதம் கேட்டா, நீ எச்சரிக்கையாக என்ன செய் இரும், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு. மூன்றாவது கடைசியாக இந்த வசனத்தோட முடிக்கிறேன். உன்னை குறித்தும் உன்னுடைய உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு. நீ யாருங்கிறதுல உனக்கு ஒரு எச்சரிப்பு என்ன செய்யணும், இருக்கணும். நீ யாரு, நான் இன்னார் மகன் இன்னார் மகா, இதை விட நீ யாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம் முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. நீயோ போதும், நீயோ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷி, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. நீ யாரு அப்படின்னு சொன்னா, நீ யாரு, நானோ தேவனுடைய மனுஷன், நானோ தேவனுடைய மனுஷி, நீயோ தேவனுடைய மனுஷனே சொல்லி போடுறோம். உன்னை குறித்தும் அப்படின்னு சொன்னா நாம யாரா இருக்கணும் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷங்களை, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், தேவனோடு கூட தொடர்புள்ளவங்களா இருக்கணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களா இருப்போமானால் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க நம்மால முடியும், எச்சரிக்கையாக இருக்க நம்மால முடியும். அது மாத்திரமல்ல, அப்படி இருப்போமானால் நம்மையும் நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளலாம். நல்லா கவனிங்க, நாம நம்முடைய அழைப்பிலையும் கிருபையிலையும் நிலைத்திருப்போமானால் நம்ம உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பவங்களையும் ஆண்டவர் நிறைய நினைச்சுவாரு கொடுப்பார். ஹல்லேலூயா. பெரிய பிரசங்கியாருடைய ஊழியத்தில் மனம் திரும்பல் இருந்து நினைச்சிடாதீங்க. நாம ஒவ்வொருவரும் செய்யற சாதாரணமான ஊழியத்தில் என்ன உண்டு, மனம் திரும்புதல் உண்டு. எப்போ, உன்னை குறித்தும் உன்னுடைய உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு, அவைகளில் நிலை கொண்டிருப்பாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 1:5 படிங்க. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவர் சீசர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்க எங்கேயும் செய்யக்கூடாது, போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. நீங்க எல்லாரும் எங்க உட்காரணும், எருசலேமில். இது எப்போ சொல்லப்பட்ட வசனம்? ஆண்டவர் பரலோகத்துக்கு இப்ப நம்ம பாடுகளை பற்றி நம்ம சபைகளில் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடுகள்லாம் முடிஞ்சு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு உயிர் தெழுந்து அவர் எங்க போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துக்கு போன பிறகு நான் எதை தாரேன்னு சொன்னாரு, பரிசுத்த ஆவியை தாரேன்னு சொல்லிட்டு இப்ப சீசர்களுக்கு சொல்லதுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு ஆலோசனை சொன்னா, நீங்க எல்லாரும் எங்க இருங்கணும், எருசலேமை விட்டு என்ன செய்யாத போகாதங்க, அங்க காத்திருங்கன்னு சொல்லி சொன்னார். அதே போல எல்லாரும் என்ன செய்தாங்க, காத்திருக்காங்க. அப்படி காத்திருந்த எல்லாரும் மேலையும் என்ன கிடைச்சிச்சு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கிடைத்தது. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு. இப்போ இந்த பேதுரு தலைமையில எல்லாரும் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த பேதுரு தன்னை குறித்தும் தன்னுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்தபடியினால நடந்த சம்பவத்தை படிங்க. அப்போஸ்தலர் 4:4 படிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியம் பாருங்க. சீஷர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஊழியத்தை செய்யறாங்க. அதே அதிகாரத்தில் பின்னால படிங்க, 9வது வசனம். மன்னிக்க, 5வது அதிகாரம் 15வது படிங்க. 5:15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டுகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில், ஐயா பேதுரு சொல்லட்டாலும் கூட பரவாயில்ல,
பேதுரு ஜெபம் பண்ணட்டாலும் கூட பரவாயில்ல, எது பட்டா போதும்? பேதுருடைய நிழல் பட்டாய்களும் போதும். அவர்களில் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. பிணியாளிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பேதுரு ஜெபம் பண்ணு கூட எதிர்பார்க்கல, பிரசங்கம் பண்ணு கூட எதிர்பார்க்கல. என்ன பட்டா போதும்? பேதுருடைய நிழல் பட்டாலும் போதும். இந்த பேதுரு பற்றி தான் சுவிசேஷத்துல படிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே என் மகனுக்கு பிசாசுடைய ஆவி இருக்கு, நம்முடைய சீசர்களால என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து இவங்க கேட்கறாங்க, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டி வேற எதுல என்ன செய்யாது போகுது. அந்த பிசாசுகளை விரட்டுவதற்கு தகுதி இல்லாத அந்த ஒரு பேதுரு நிழல் பட்டு என்ன நடக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல பேயும் பிசாசையும் விரட்டுவதற்கு தகுதி இல்லாமல் இருந்த ஒரு பேதுருக்கு இப்ப சாதாரண நிழல் பட்டு என்ன செய்யுது, சுகம் கிடைக்கும். மக்கள் எல்லாரும் எங்க ஓடுறாங்க? பேதுருடைய நிழலாயில் என்ன செய்யட்டும், படட்டும். இந்த பேதுருப்பம் பிரசங்கம் பண்ணுதாரு, எவ்வளவு மனம் திரும்புதாங்க? ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க, மனம் திரும்புதாங்க. அவனுக்கு நெருக்கடி வருது, தைரியமா கருத்தரை குறித்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, தன்னை குறித்தும் தன்னுடைய உபதேசத்தை குறித்து அவர் எப்படி இருந்தாரு, எச்சரிக்கையாக இருந்தார். அது பேதுருடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடையும் குறித்து ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய வரால முடியும். எப்ப முடியும்னு கேட்டா, நம்மை குறித்தும் நம்முடைய உபதேசத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நேற்று சாயங்காலம் இந்த இடத்த வேலை பார்க்கறதுக்காக சிலர் இந்த இடத்துல வந்திருந்தோம். இங்க வந்த நேரத்தில் ஒரு சில அதிசயமான ஒரு காரியத்தை பார்த்தோம். கட்டட பணி அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு கேட்டா, ஒரு 5-6 சிறு பிள்ளைகள், ஒரு 4-5 தாய்மார்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வாழ்க்கையில ஊழியத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம். என்னதுதான் இந்த ஒரு ஜெபமும் பாடலும் துதியும் தான் அந்த ஊழியத்துடைய அஸ்திவாரமா கர்த்தர் நமக்கு என்ன செய்யிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. என்றைக்கு அதை நம்ம செய்கிறோமோ அன்றைக்கு இந்த ஊழியம் கட்டாயம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு இந்த ஊழியம் ஒரு பலனா இருக்கு. நேற்று இந்த இடத்துல பண்ண ஒரு ஆயத்த ஜெபம் ஒரு காரணம். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆயத்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நாளைக்கு ஒரு வல்லமையா என்ன செய்ய முடியுது, மாற முடியுது. அருமையானவர்களே, நம்மை குறித்தும் நம்முடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்போமானால் நம்மையும் நம்ம உபதேசத்தை கேட்கிறவர்களை என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட பலத்திலே ஸ்திரப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய கிருபையில வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளுடைய செய்தி என்னவென்னு சொன்னா, எச்சரிக்கையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். எதுக்காக எச்சரிக்கையா இருக்கும்னு சொன்னா, எதிராளி ஒருவன் என்ன செய்யறான், இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிற காரணத்தினால நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். 3 காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னென்ன காரியத்தில் எச்சரிக்கையா இருக்கணும்? முதலாவதாக, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. கொஞ்சம் வசதி வரும்போது அப்படியே என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? கொஞ்சம் வசதி வாய்ப்பு வரும்போது அப்படியே என்ன செஞ்சிருவோம், அடுத்த ட்ரிப் பார்க்குறேன், நீங்க இப்போ போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அடுத்த வருஷம் என்ன செய்த பாரு. அதுக்கு தான் சொல்லி, நீ அந்நிய தேசத்தை நாட்டை கொண்டு வந்து நீ நட்டாலும் சரி, பலனை அறுக்கக்கூடிய நாளில் எல்லாருக்கும் வேதனை, உனக்கு என்னது கடும் வேதனை வச்சுக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. ஆகையினால கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். 2வது, ஒருவனும் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு எப்படி இருக்கணும், லேசா வஞ்சித்துருவாங்க. நான் சொன்னோம்ல, அங்க பவர் இங்க பவர்னு சொல்லி இப்படி உபதேசங்கள் ஊழியங்கள்ல நம்மளை திருப்பிடுவாங்க. அதுல நம்ம திரும்பாதபடிக்கு எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். 3வது, கடைசியாக, நம்மையும் நம்முடைய உபதேசத்தை குறித்து எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், என் உபதேசம் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் கோயிலுக்கு எப்படி போகணும், வீட்டில் எப்படி இருக்கணும், ஊழியத்தை எப்படி போகணும், ஐக்கியத்தை எப்படி போகணும், எப்படி ஆண்டவருக்காக கொடுக்கணும், எப்படி ஆண்டவருக்காக நான் பலப்படணும்னு சொல்லி நம்மை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கும்போது நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். அப்படி விழாதுபடிக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டியிருக்கு, எச்சரிக்கையாக இருக்கணும். செய்தி எல்லாருக்கும் விளங்கிச்சா? செய்தி விளங்கிச்சா விளங்கலையா? சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக விளங்கின்னு சொல்லிட்டீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. சரி, எல்லாரும் எளிமைன்னு ஜெபம் போதும். அவ்வளோதான் நம்மளால பேசவும் முடியும். எல்லாரும் எளிமைன்னு ஜெபம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு போராட்டமான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நான் எல்லாம் தேறிட்டேன்னு சொல்லி நான் என்ன நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஆண்டவருக்காக செய்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க உங்களை நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னென்ன காரியங்களை எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் கடைசி நமக்கு முடிவு கடுமையான ஒரு வேதனை. ஆகினால கர்த்தரை வாழ்க்கையில ஒரு நாள் மறவாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கை. எல்லாரும் ஜெபணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, ஆண்டவரே, எனக்கு காரியங்கள் நான் விரும்பின காரியங்கள் நடந்தாலும் நடப்பதற்கு தாமதமானாலும் சரி, உண்மை மட்டும் நான் என்ன செய்யக்கூடாது,
மறக்கவே கூடாது சுவாமி. உண்மை நான் எப்பொழுதும் நினைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை எப்பொழுதும் நான் நினைக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, என் விசுவாசம் எப்பொழுதும் உண்மை குறித்தே இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மை மறவாதபடிக்கு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை துதிச்சு பாடினாங்க, பின்னால் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்களுடைய நாட்கள்லாம் வீணான நாட்களாக போயிடும். ஆண்டவரை உண்மையை விட்டு நான் மறவாதபடிக்கு எனக்கு ஒரு கிருபையை எப்பொழுதும் தாருன்னு சொல்லி ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஜெபத்தை முடிச்சிட போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மை மறவாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கிற உதவி செய்யுமப்பா. ஆண்டவரே, உண்மை மறவாதபடிக்கு எனக்கு கிருபை செய்யும். வாழ்க்கையில் எனக்கு போராட்டங்கள், நெருக்கடி வரும்போது, சோதனைகள் வரும்போது, பலவிதமான இழப்புகள் வரும்போது, பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது, ஆண்டவராகிய கர்த்தரை ஆண்டவரே விட்டு நான் விலகி விடாதபடி, ஆண்டவராகிய தெய்வத்தை விட்டு நான் பின்வாங்கி போய் விடாதபடி, ஆண்டவராகிய தெய்வத்தை நான் மறந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை எனக்கு முன்பாக நிறுத்தி பார்க்க எனக்கு ஒரு கிருபையை தாரும் தாரும் ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமா? எங்களது முகவரி ஜெப ஐக்கியம், சிவகுருநாதபுரம், சுரண்டை. எங்களது தொலைபேசி எண் 9546326050. ஆயுதம் பாய்க்காதே